உயிர் ஆபத்தையே தரலாம் இந்த மீண்டின்ல ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்காட்டி அல்லது வாங்கள் ஏத்துப்படையக்கு இப்படி நெளியும் தானே டின்னுகள் இப்படி அமர்த்திய இதண்டு இந்த பக்கத்தாலையும் தள்ளி இருக்கும் அல்லது இந்த பக்கத்தால் தள்ளி இருக்கும் வடிவக்கலும் இது முதல் சொன்ன அல்லது இந்த இதுக்கு பூசின எனாமலும் இந்த கெமிக்கலும் ரியாக்ட் பண்ண வலிக்கு என்ன ஒன்று இருக்குது இப்படி வீங்கி கிடக்கு நீங்கள் என்னதான் அமர்த்துங்க கல் மேரிச்சிட ஹீட்டுக்கு அது அழியவும் மாட்டுது சில வேளை 10 நிமிஷத்துக்குள்ள ஆள் வந்து விழும். வணக்கம் மக்களே, இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த விஷயம் வந்து பார்க்கவே தெரியும், என்ன நிருபன் கையில் வச்சிருக்கிறீங்களே ஏதோ சிவப்பாக இருக்குண்டு. இது வந்து நான் ஒரு மீன் டின்னை வச்சிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். உயிர் ஆபத்தையே தரலாம் இந்த மீன் டின்னில் ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்காட்டி. இப்போ பொருளாதார நெருக்கடிகள் வரலாம் என்று சொல்லி எரிபொருள் விலையேற்றத்துக்கு பிறகு பார்த்தா அநேகமான ஃபுட் சிட்டிஸில் போய் நிறைய மக்கள் அள்ளிட்டு போன ஒரு பொருள் வந்து இந்த மீன் டின். இந்த மீன் டின்னில் ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்காட்டி அதை எங்களை உயிர் ஆபத்தை கூட ஏற்படுத்தலாம். மற்றபடி பிரச்சனையில் அந்த விஷயம் என்னென்று சொல்ல போகிறேன். இது ஒரு மீன் டின் தான் என்றாலும் நான் அவர்களுடைய பிராண்டை மறைக்கிறதுக்காக வந்து வெள்ளை பேப்பரால் ஒட்டி இருக்கிறேன். அப்புறம் வில்லங்கத்துக்கு வருவாங்க. என்ன விஷயம்ண்டா, இந்த மீன் டின்னில் நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யக்க கொண்டு போயக்க அல்லது களஞ்சியப்படுத்தேக்க அல்லது பொதியிடேக்க வந்து ஒரு வார சின்ன மிஸ்டேக் 10 நிமிஷத்தில் சாப்பிட்டோன்னு ஆளை முடிக்கக்கூடிய ஒரு வில்லங்கத்துக்கு கொண்டு வரும். இந்த மீன் டின்னில் சின்ன நெளிவுகள் இருந்தால் அல்லது உறைஞ்சல் காயங்கள் இருந்தால் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேணும் ஏனென்று சொல்லுறேன். அப்படி இருந்தால் 3 விஷயமாக அது மாறும் டக்குன்னு. அது என்ன மாதிரி அடையாளம் காண்றது, அதை என்ன மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். மிக முக்கியமான காணொலி, கடைசி மட்டும் பாருங்க, எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க. ஏனெண்டா கணக்க ஜனம் இப்போ மீன் டின்னை கட்டிக்கொண்டே வீட்டை வச்சிருக்குது. ஏன்னாண்டா எக்ஸ்பெரியும் கணக்கு தானே. இப்போ கணக்கு இயர்ஸ் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் 3 வருஷத்துக்கு கிடக்கு மட்டும் போட்டுக்கிறாங்க பாருங்கள். 2028 மட்டும் போட்டிருக்கு, 25 செய்தது. அதுக்குள்ளே சின்ன பிரச்சனைகள் வரலாம். என்னென்னு சொல்கிறேன். என்னென்றால் மீன் டின்னுன்றது வந்து ஒரு ஹை ப்ரோட்டீனான சோர்ஸ். இப்படி டின்னுகளுக்கு அடைச்சி வர நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இந்த பட்டாணி கடையில் பீன்ஸ் வந்து வரும், நிறைய ஐட்டங்கள் வாரது. என்றாலும் இது வந்து ஹை ப்ரோட்டீன்ன்றதால எங்களுக்கு கொஞ்சம் வில்லங்கம். என்னென்னா இதில் ஒரு உறைஞ்சல் காயம் இருந்தால் அதுக்குள்ளே போய் அந்த காயத்துக்களால் பாக்டீரியாக்கள் போய் அல்லது அந்த காயமும் இந்த இதுக்குள்ளே விட்டுருக்கிற கெமிக்கலும் சேர்ந்து அந்த எனாமலும் எடுபட்டு ரியாக்ட் பண்ணி இதுக்குள்ளே கேஸ் ஃபார்ம் பண்ணும், வாயு வந்து வரும். அல்லது காற்றின் ரிவால் பாக்டீரியாக்கள் என்று நாங்கள் ஓலவெல்ல படிச்சிருப்போம். குலோஸ்ட்ரீடியம் பொட்டலினம் வந்து இதுக்குள்ளே போச்சுதுண்டா அது சுரக்கிற நஞ்சை சொல்கிறது டொக்சின் உண்டு. அந்த டொக்சின் எங்களுக்கு வில்லங்கத்தை கொண்டு வரும். ஒரு நியூரோடாக்சின் நரம்பு மண்டலத்தை பாதித்து ஆளையே கொஞ்ச நேரம் பரலைஸ் ஆகி விழுத்துற அளத்துக்கு கொண்டு வரும். மிக அவதானமாக கேளுங்க. என்னென்றா இதுக்குள்ள இப்படி உறைஞ்சல் காயங்களால் அல்லது வாங்கள் ஏற்றுப்படையக்க இப்படி நெளியும் தானே டின்னுகள் இப்படி அமர்த்திய இதண்டேக்க நெளிஞ்சுதண்டா அந்த நெளிஞ்ச இடத்த பெயிண்ட் கொட்டுப்படும். அந்த இடத்துக்குள்ளால் அந்த காற்றின் ரிவால் பாக்டீரியா போச்சுதண்டா முதலாவது டைப்பை சொல்கிறது ஃபிளிப்பர் உண்டு. இதுக்குள்ள கொஞ்சம் ரசாயனத்தாக நடந்த ஒரு கொஞ்சம் கேஸ் தான் வரும். அதுன்ற சேப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வடிவாக்கலுங்க. இனித்தான் இந்த வீடியோட முக்கியமான கட்டத்துக்கு போட்டியல். இந்த மீன் டின்னண்டா மேலும் கிளையும் தட்டையான மீன் டின்னு எடுத்து வச்சா இதை நாங்கள் கொண்டே ஒரு மெதுவாக ஒரு பலகையிலேயோ இல்லை ஒரு ஃப்ளட்டான தரையில் இப்படி அடிக்கிறோம். அடித்தோன்னு ஒரு பக்கம் தள்ளும், மேலே லைட்டாக தள்ளும், அமர்த்தி விட உள்ளுக்கு போகணும். அது மேலேயும் தள்ளலாம் கீழேயும் தள்ளலாம். இப்படி அடித்தோன்னு மேலே லைட்டாக கேஸ் மாரி தள்ளுதண்டா நார்மலாக நீங்கள் வில்லங்கத்துக்கு இறுக்கி குத்துறையில் நார்மலாக அப்படி வச்சோடனே தள்ளுதுன்னு சொன்னால் அப்படியான அடையாளங்களும் இருக்குன்னு சொன்னால் வில்லங்கம் தான். வடிவாக்கலுங்க. அமர்த்தினோன்னு உள்ளுக்கு போகுதுண்டு அதை சொல்கிறது ஃபிளிப்பரண்டு. இது கிட்டத்தட்ட இந்த ஸ்பாயிலேஜின் இந்த பழுதாகிற கட்டத்தின் ஆரம்ப கட்டம். இதுக்கு அடுத்ததை சொல்கிறது ஸ்ப்ரிஞ்சர்ன்னு சொல்கிறது. ஸ்ப்ரிஞ்சர்ண்டா என்னண்டா, இது ஒரு ஃப்ளட்டான பக்கம் தானே. வடிவா பாருங்கோ, இதுன்ற ஒன்றில் இந்த பக்கத்தாலையும் தள்ளி இருக்கும் அல்லது இந்த பக்கத்தால் தள்ளி இருக்கும். வடிவாக்கலுங்க. இது முதல் சொன்ன கட்டத்துக்கு அடுத்த கட்டம். தள்ளின பக்கத்தை பிடிச்சி நாங்கள் இப்படி அடித்தோம்டா மற்ற பக்கத்துக்கு பிளுக்கண்டு தள்ளும். அங்கே அடித்தோம்டா இப்படி கீழ் இந்த பக்கத்தில் பிளுக்கண்டு தள்ளும். இதை சொல்கிறது ஃபிளிப்பரண்டு. இதுவும் அந்த கேஸ் உள்ளுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. காற்றின் ரிவால் பாக்டீரியாக்கள் உள்ளுக்கு ஆக்டிவேட்டாக தொடங்கியிருக்கு. அல்லது இந்த இதுக்கு பூசின எனாமலும் இந்த கெமிக்கலும் ரியாக்ட் பண்ண வலிக்கிட்டது, சம்திங் ராங். உள்ளுக்கு இருக்கிற மீன் அந்த ரசாயன கட்டமைப்புகள் மாறி இருக்கலாம். அதில் வந்து குலோஸ்ட்ரீடியம் பொட்டலினத்தின் நியூரோடாக்சின் ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ன்ற டவுட் வரும்னு நான் சொல்கிறேன். இந்த 2 டைப். 3ஆவதான் வில்லங்கமான டைப் ஸ்வெல்ன்னு சொல்கிறது. ஸ்வெல்லுண்டா வீக்கம், சாதாரணமாக உங்களுக்கு தெரியும். அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று என்ன வீக்கெண்ட் 2 டைப். ஒன்று மென்மையானது, ஒன்று கடினமானது. கடினமானதான் வில்லங்கம். எல்லாமே வில்லங்கம் தான். கடினமானது ஆக வில்லங்கம். என்ன மாதிரி என்றால் இஞ்சால் பக்கமும் வீங்கி இருக்கும். வடிவாக கேளுங்க. வீக்கம் அமர்த்தி விட நாங்கள் அமர்த்த உள்ளுக்கு போகும். பிறகு கையெடுத்தோன்னே வரும் திருப்ப. எவ்வளோ கேஸ் நின்று அப்படி வருமென்று யோசிச்சு பாருங்கள். அப்போ உள்ளுக்கு கேஸ் ஃபார்ம் பண்ணிட்டுது. அமர்த்தி விட திருப்ப வருது. இது சாஃப்ட் ஸ்வெல்லுன்னு சொல்கிறது.
என்ன இருக்குது இப்படி வீங்கி கிடக்கு, நீங்கள் என்னதான் அமர்த்துங்க கல் மாதிரி சிரட்டை கையில் மாதிரி கிடக்கும். இது ஹார்ட் ஸ்வெல்னு சொல்கிறது. இந்தளவுமே வில்லங்கன் தான். இதுக்குள்ள குலோஸ்ட்ரீடியம் பொட்டலினம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காற்றின்றி வாழ் பாக்டீரியாக்கள், இந்த நியூரோடாக்சின் நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய நஞ்சுகள் உருவாகி இருக்கிறதால சமைச்சு சாப்பிட்டியலோ அந்த ஹீட்டுக்கு அது அழியவும் மாட்டுது. சில வேளை 10 நிமிஷத்துக்குள்ள ஆள் விழும். நரம்பு மண்டலத்தை பாதித்து தசை அப்படியான மண்டலங்களை ஆள் பாதிப்பார். ஸோ நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது, இந்த காயப்பட்ட மீன்டின்களை வேண்டக்கூடாது, நெளிஞ்சதுகளை வேண்டக்கூடாது. சில வேளை ஃபுட் சிட்டி வழியை இப்படி ஊதி கிடக்குன்ட்டு மலிவாக விற்பாங்க. 500 ரூபா போடுறத 300 ரூபா போட்டு விற்பாங்க. அது கொன்றேக்க டேமேஜ் ஆகிட்டு உங்களுக்கு வகுப்படுப்பாங்க. நான் போடுற வீடியோ மக்களுக்கு பிரயோஜனமாக தான் செய்கிறேன். நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் கண்டிருப்பீங்க. இது மிக முக்கியமான ஒரு வீடியோ, எல்லாருக்கும் கட்டாயம் பகிர்ந்து விடுங்க. காரணம் இது விளையாட்டு இல்லை, ஆளையே பரலோகம் அனுப்புகிற ஒரு சாமான். நல்லது, சரியாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சா ஓகே. மீண்டின் கூடான்னு ஒரு காலமும் சொல்லலை. ஸ்டோரேஜில் வர பிரச்சனையால் வீங்கி இருந்தால் தான் கூடாது. விளங்குதா மக்களே தெளிவாக? மீண்டின் ஏன் நாங்கள் சொல்கிறோம்டா, இது ஹை ப்ரோட்டீன் உள்ள ஒரு சாமான். மற்றதுகளுக்கும் இப்படி வரலாம். எனவே தகரத்தில் அடைக்கப்பட்ட கெனைன் ஃபுட்டில் நீங்கள் என்னென்ன இப்படி வீங்கி இருந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்கோ. இந்த காணொலியை மறக்காமல் ஷேர் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா மற்ற சனங்களும் பார்க்குங்கள். உங்களுக்கு என்ன இதில் சந்தேகம் இருக்குண்டா என்னட்ட கேளுங்க. 3 டைப் சொன்னான். என்ன ஃப்ளிப்பர் ஆரம்ப கட்டம், ஸ்ப்ரிஞ்சர், அதே மாதிரி சுவலில் ஹார்ட் சுவல் இனி இல்லைன்ற டேஞ்சர், அதாவது கடினமாக இருக்கும். உங்களுக்கே வகுப்படுப்பினும் வியாபாரிகள், கடைக்காரருக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு வகுப்படுப்பினம் இல்லை, அது கொன்றேக்க உறைஞ்சிப்பட்டு போச்சுண்டு இந்த வீடியோடையாவது ஒழுங்காக கொண்டு ட்ரை பண்ணுவினோம். இனிமேல் மறக்காமல் உங்களோட கருத்தையும் சொல்லி விடுங்க, பகிர்ந்து விடுங்க. இந்த வீடியோவோட ஒழுங்காக இது நடக்குமென்னு நான் நம்புகிறேன். இது சம்மந்தமான வீடியோக்கள் யூடியூப் தளத்துலேயோ ஃபேஸ்புக் தளத்துலேயோ அதிகமாக இல்லை. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.